வணக்கம். அகில உலக ராகவேந்திர பக்தி இயக்கத்தின் சார்பாக புரஷ்வாக்கம் தேவேந்திரகுமார் பேசுகிறேன். இந்த ஒரு ஸ்பீச் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு குரு ராகவேந்திரர் அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஜெகத்குருவே சரணம். நிறைய வீடியோ பதிவுகள்லாம் நீங்கள் நம்ம சரவணன் சார் போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ அவர் நிறைய பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஒரு சப்ஜெக்டாக இல்லாமல் ஒரு கதை ஒன்று சொல்லி அதுலேருந்து ஒரு ஒரு பொருளை உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறாரு. ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கம் கொடுக்கணும்னா அப்படியே கொடுத்தோம்னா எல்லாரும் மறந்துடுவாங்க. அதனால் ஒரு கதை சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கும்போது அந்த கதை உங்கள் மனசில் பதியும் போது அந்த விளக்கமும் சேர்ந்து பதியும். அப்படிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இது எப்படின்னா இப்போ ஆராதனான்னு ஒன்று வரப்போகுது ராகவேந்திராவுடைய. இந்த ஆராதனாவை பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ராகவேந்திரா கோவிலில் மட்டும்தான் அந்த ஆராதனாவை வழிபட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 35 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அயனாவரத்தில் சடனாக போகும்போது அங்கே ஒரு பூஜை நடந்தது. என்னன்னு கேட்டால் இது மாதிரி ராகவேந்திராவுடைய ஜீவ சமாதி அடைஞ்ச நாள்ட்டு. அப்போ நாங்கள் அதெல்லாம் கலந்துக்கின்னு பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய ஒவ்வொரு வருஷமும் 3 நாட்கள் அங்கேயே எங்களுடைய பொழுது கழிச்சுட்டு இருந்தோம். அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்த காலம் அது. அதனால நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வர இந்த 29 ஆகஸ்ட் 29, 30, 31 இந்த 3 நாட்கள் உங்களுக்கு முடிஞ்சா நீங்க ஒரு நாள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எங்க உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற கோவில்களுக்கு சென்று இந்த ஆராதனை விழாவில் நீங்களும் கலந்துக்கிட்டு மிக சிறப்பா இந்த ஆராதனையை நடத்தி கொடுக்கணும். இப்போ இது எப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் சார் அயனாவரத்தில் இருக்கிற நம்மளுடைய ராகவேந்திரா கோவிலுக்கு ஒரு விசிட் வர அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அந்த இடத்துல நான் அவருடைய அண்ணனை நான் சந்திச்சேன் காலையில. அப்போதான் அவர் சொன்னாரு இது மாதிரி சரவணன் வராருன்ட்டு. அப்போ நான் சொன்னேன் இன்னைக்கு அவர் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், அந்த அந்த பேட்டி எடுவர்கிட்ட சொல்லியிருந்தேன், சரவணன் சார் வந்தாருன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் அவரை பார்க்குறேன்னு. ஆனால் பாருங்க, அங்கே பேட்டி முடிச்சுட்டு சரவணன் சார் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, நான் உங்களை பார்க்க வரப்போகிறேன், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, உங்களுடைய இடத்துலேயே இருங்க, நான் அயனாவரத்தில் புருஷாவுக்கு வந்துட்டு இருக்கேன், உங்களை பார்க்குறேன்னு. இதுதான் நம்ம இந்த ராயர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய மகிமை. என்னன்னா நாங்கள் உண்மையாக நீங்கள் மனசார ஒரு விஷயத்தை எங்கே நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கே உங்களை தேடி எடுத்துன்னு அந்த பொருளையோ இல்லை அந்த நபரையோ கொண்டு சேர்க்கறது தான் அவருடைய மிக முக்கியமான வேலையாக இருக்கும். அதனால நீங்கள் அவரை போய் பார்க்கணும், ராயரை போய் பார்க்கணும், சரவணனை பார்க்கணும், உங்கள் ஃப்ரெண்டுங்களை பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு ஆழமான ஒரு பதிவை நீங்கள் போட்டுட்டாவே அதை நிறைவேற்றி கொடுவார். அதுதான் நான் போன பதிவில் கூட நான் சார்கிட்ட பேசியிருந்தேன். நம்ம கடவுளை நேரில் பார்த்து தான் கும்பிடணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. நம்ம இறைவனை பாவனை பண்ணணும். இப்போ நீங்கள் நேராக மந்திராலயத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செலவு பண்ணி வண்டியெல்லாம் ட்ரெயின் புக் பண்ணி இங்கேருந்து போய் பார்க்கறதுன்றது அது வேற. ஆனால் நீங்கள் நினச்ச நேரத்தில் இறைவனை பார்க்கணுன்னா கண்ணம் மூடிக்கிட்டு நீங்கள் மந்திராலயத்தில் துங்கா நதிக்கரையில் இருக்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த செகண்ட்ஸில் நீங்கள் துங்கா நதிக்கரையில் இருப்பீங்க. அங்கே இருந்து நீங்கள் நல்லா ஒரு புனித நீராடி நேராக நீங்கள் லைனில் கூட நிற்க வேணாம். ஏன்னா இப்போ சொல்கிறாங்க பெரிய கியூ இருக்குன்னு. அந்த லைனே உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்க நேரா நீங்க பிருந்தாவனத்துக்குள்ளேயே போகலாம். போயிட்டு பாவனைகள் நான் சொல்றது போயிட்டு அவர் கையால அந்த மலர்களை அவருடைய கால பாதங்கள்ல அப்படி தூவி அவர்கிட்ட ஐயா நான் வந்திருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அவர் நிச்சயமா அவரும் பேசுவார் உங்ககிட்ட. இப்படிதான் நீங்க ஒவ்வொரு முறையும் இந்த ஒரு குருவை பாவனையில ரொம்ப நெருங்கணும். இப்படி நெருங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்க கூடவே இருக்கிறன்ற நினைப்பு உங்களுக்கு வந்துடும். அப்போ என்ன ஆயிடும்னா நம்ம கூட குரு இருக்கிறாருன்ற நினைப்பு உங்களுக்கு எப்போ வந்துடுச்சோ உங்களுடைய தவறுகள் குறையும். உங்களுடைய தவறுகள் குறையும், அன்னெசரியான பேசக்கூடிய டாக்ஸ் குறையும், கோபங்கள் குறையும். இப்படியே ஒவ்வொன்றா உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா எப்பவுமே நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால என்ன ஆகுன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மென்மையா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க சாதிக்கக்கூடிய நிலைமைய இந்த சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கும். அப்படியே ஒரு வேலை உருவாகலைன்னு வச்சுக்கீங்களேன், அது உருவாகாமல் இருந்தால் கூட உங்க கூட வாழ்றதுக்கான தகுதியும் அதுக்கான தன்மையும் உங்களுக்குள்ள வந்துடும். அது ஒரு சின்ன விஷயத்த சொல்லுவேன். நம்ம நினைக்கிறதெல்லாம் இறைவன்கிட்டயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்கிறதெல்லாம் நமக்கு கிடைச்சா அதுக்கு பேர் சந்தோஷம். ஏன்னா கிடைச்சிடுச்சு. உடனே அந்த சந்தோஷத்தை நம்ம என்ன பண்ணுவோம், கிடைச்ச உடனே அந்த பொருளையும் அந்த சந்தோஷத்தை உடனே மறந்துட்டு அடுத்த ஒரு பொருள் மேல நம்மளுடைய கவனம் போகும்போது மறுபடியும் நம்ம கவலையில போவோம். ஆனா எதுவுமே கிடைக்காம நம்ம நினைக்கிறது எதுவுமே கிடைக்கலன்னா கூட ஒருத்தன் வாழ்றான்னா அதுக்கு பேர் நிம்மதி.
அந்த நிம்மதி எங்கே வரும்னா, ஒரு மனுஷனுக்கு எப்போ எனாஃப் போதுன்றது என்னைக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உள்ளே போதிச்சுன்னா அவன்கிட்ட இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வெளியில் போயிடும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் வெளியில் போயிடுச்சுன்னா நீ கேட்குற பொருள் அன்னைக்கு உன் காலடியில் வந்தால் கூட அது ரொம்ப சிறுசாக தெரிய முடியாது. அந்த நிலைமையில நாம் வந்துட்டோம்னா அதுக்கு யார் வேணும்னா நம்மளை வழிகாட்டியா ஒரு உண்மையான ஒரு குரு வேணும். அந்த குருக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் எனக்கு தெரிஞ்சது நான் தேர்ந்தெடுத்ததுன்றதை விட நான் தேர்ந்தெடுத்துன்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த குருவை பார்த்திக்கிட்டா இந்த குரங்கை பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த குரங்கு என்னைக்குமே அந்த குட்டியை ஒரு நாளும் அது தாவும் போதோ எகிரும் போதோ நடக்கும் போதோ ஒரு நாளும் அது விழுந்துருமேன்னு பிடிச்சதே கிடையாது. ஏன்னா அதுக்கு தெரியும் தான் குட்டி நம்மளை கட்டியமாக பிடிச்சிருக்கோன்ற கான்ஃபிடன்ஸ் அந்த குட்டி மேலே அது வச்சிருக்கு. ஆனால் பூனையை பார்த்தீங்கன்னா அதே பூனை அந்த வாயில பக்குவமாக எடுத்து அந்த பூனையை பல்லுப்படாமல் எடுத்து போய் வேற இடத்துல எடுத்துன்னு போய் வைக்கும். இதை நான் எதுக்கு உதாரணமாக சொல்கிறேன்னா, முதல்ல நாம் குருவை வணங்க ஆரம்பிச்சுட்டு சரணாகதி பக்தி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமா குருவை நாம் அந்த குரங்கை எப்படி பிடிக்குவோ அந்த குட்டி தன் தாயை அந்த மாதிரி நம்ம பிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் குரு பூனை மாதிரி என்ன அப்படியே திலக்கா கூட்டின்னு போய் நம்மளை எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துருவார். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இது சரணாகதி பக்தின்னா என்னன்றது நிறைய விளக்கங்கள் நம்ம சரவணன் சார் சொல்லிட்டு தான் இருக்காரு. நம்ம என்ன பண்றோம்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு கோவிலுக்குள்ள போறோம், ஒரு சத்சங்கத்துக்குள்ள போறோம், ஒரு நல்ல ஒரு ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது என்ன பண்றோம்னா இதெல்லாம் கேட்டுட்டு பவர்ஃபுல்லா ஆயிடுறோம். இனிமேல் நான் இப்படிதான் இருக்க போறேன்னு. ஆனா நம்ம கர்மா நம்மளை கூட்டும் போறதுக்கு வெளியில நின்றுட்டு இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்துல பூஸ்டிங்கா இருப்போம். வெளியில வந்தவனை வாப்பா நான் விட்டுட்டு போன உடனே மறுபடியும் அவனை கூட்டின்னு போறேன். நம்ம பிரச்சனைகளுக்கு நம்மளை அழைச்சின்னு போயிடும் நம்மளுடைய வாழ்க்கை. இதை நம்ம உணரணும். உள்ள இருக்கிற பூஸ்டிங் வெளியிலேயும் இருக்கணும்னா நம்ம முதல்ல நம்மளை நல்ல குருமார்கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த குருவே சரணாகதின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த ஆரம்பிச்சோம்னா உண்மையிலே சொல்றேன் சார், நிம்மதி தான் கடைசியில நமக்கு மிகப்பெரிய சொத்து. சந்தோஷன்றது வரும் போகும். இந்த நிம்மதின்றது வந்துடுச்சுனாவே எல்லாரும் மரணிக்க போறோம். அது எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. ஆனா இன்னைக்கு யார் எப்படி எப்படி மரணிக்கிறாங்கன்றது தினம் தினம் நம்ம பார்த்துன்னு தான் இருக்கோம். நோயால, அகால மரணங்கள், விபத்துகள் எப்படி எப்படியோ நடக்குது. இதெல்லாம் இந்த இடத்துல நான் இதை சொல்ல விரும்பல. இருந்தாலும் நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய அயோக்கியனா கூட இருப்பான். எப்படிடா சாகணும்னா காலையில எழுதக்கூடாதுன்னு எப்படிடா முடியாது. அந்த மாதிரி ஒரு நடக்கணும்னா நம்ம வாழ்க்கைய நல்ல விதமா வாழ்ந்துட்டோம்னா நம்முடைய மரணங்கள் நிம்மதியான முறையில நடக்குன்றதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. காலமும் கடந்து காத்திருப்பேன் என்ன